சர்க்கரை சத்து அதிகம் நிறைந்த பீஸா, பர்கர், பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது உடலுக்கு பயிற்சியே இல்லாத அன்றாட வாழ்க்கை முறை. இந்த மாதிரியான பல காரணங்களால சர்க்கரை நோய் ஏற்படுது. இந்த மாதிரி சர்க்கரை நோய் பாதிப்புக்கு உள்ளானவங்க தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுது. இந்த மாதிரியான மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கும் போது கூடவே பக்க விளைவுகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இன்னொரு பக்கம் பக்க விளைவு. இதனால அவங்க அதிகப்படியான மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறாங்க. இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு முழு வெற்றிலை எடுத்திருக்கேன். வெற்றிலை நல்ல பெரிய வெற்றிலையா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெற்றிலையா இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 வெற்றிலை நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்லா சுத்தமா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கங்க. இப்ப இது மேல இருக்கக்கூடிய அந்த காம்பு, அதுக்கப்புறம் நுனியில் இருக்கக்கூடிய அந்த இலை ரெண்டுத்தையுமே எடுத்துருங்க. உங்களுக்கு வெற்றிலை சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு ஏற்படும் அப்படின்னா இந்த வெற்றிலைக்கு பின்பக்கமா இருக்கக்கூடிய அந்த நடுநரம்பையும் நீங்க தாராளமா நீக்கிக்கலாம். இப்போ இதுல சீவல் சொல்லுவாங்க, அதாவது வெற்றிலை பாக்கு விற்கக்கூடிய கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நாட்டு மருந்து கடை, இல்லைனா மளிகை கடை, எல்லா இடங்களுமே கிடைக்கும். சீவல் பாக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. இந்த சீவலை எடுத்து இதில் கொஞ்சமா, அதாவது ஒரு 3 விரல் சேர்த்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. சீவல் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர், கெட்ட கொழுப்பை வெளியேற்றும். அஜீரண கோளாறு, வாயு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் இது. இப்போ இதை அப்படியே மூடிட்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ சாப்பிட்லாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாராளமாக சாப்பிட்லாம். இதை எவ்வளோ நேரம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீர், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீர் விழுங்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நல்ல நிதானமாக மென்று சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி வெற்றிலை முறையை பயன்படுத்திட்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும். உங்களுக்கு சுகருடைய லெவல் குறைஞ்சிருக்கும். இது நீங்கள் இவ்வளோ நாளைக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, வெற்றிலையை டெய்லியுமே எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. குடல் சம்பந்தமான எல்லா நோய்களுமே சரி செய்யும். குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றும். குடலை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும். உடல் எடையை குறைக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட வாயு, கொழுப்பு இது எல்லாத்தையுமே சரி செய்யும். செரிமான மண்டலத்தை சீர் செய்யும். நல்ல ஒரு பசியையும் தூண்டும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான, ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பலனை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை. வெற்றிலையை பயன்படுத்தி எல்லா விதமான மருத்துவ குறிப்புமே செய்யலாம். ஏன்னா வெற்றிலையை பயன்படுத்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வெற்றிலை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்குமே நல்ல ஒரு வலு சேர்க்கக்கூடிய தன்மை அதில் இருக்கு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.